ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சீரியல்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஜீவா பார்த்தீங்கன்னா, அன்பையும் கண்மணியும் இனிமே நீங்கள் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணும். நான் ஒரு இன்வெஸ்டரை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னது இவங்க 2 பேரும் பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்பு தண்ணி பிடிச்சின்னு வராங்க. அப்போ வேணுமனுக்கே வண்டியை இடிச்சிடுறாங்க. தண்ணியும் கீழே கொட்டிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்போட ட்ரெஸ்ஸு காணாம போகுது. அவரும் பார்த்தீங்கன்னா, லுங்கிய கட்டிட்டு வந்து தேடுறாரு. அதுக்கப்புறம் அன்புவ பார்க்க வச்சு வெறுப்பேத்தி கண்மணி சாப்பிட்றாங்க. இவ நம்மள வேணுமனுக்கே வெறுப்பேத்தி சாப்பிட்றாளே அப்படின்ற மாரி அன்பு யோசிக்கிறாங்க. கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்படி எலியும் பூனையுமா இருக்காங்களே! எப்படி இவங்கள ஒண்ணு சேர்க்கறது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கிட்ட புலம்புறாங்க. நான் எப்படியாச்சும் போயிட்டு நான் மாப்பிள கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, கண்மணி தான் மாப்பிள கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளேக்கா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றாங்க. அவ சொன்னா சொல்லின்னு போறா, நான் போய் மாப்பிள கிட்ட பேசுறேன்ட்டு அன்பு கிட்ட வராங்க. அவங்களும் வாங்க அத்த அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன மாப்பிள, கண்மணி பேசுனதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, அவள வெறுத்துறாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேற என்ன அத்த பண்றது? அவ பண்ண தப்புக்கு அப்படிதான் நடந்துக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்களே இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னையும் அவங்க சித்தப்பாவையும் வச்சு தப்பா பேசுனா யாருக்கு கோவம் வராது? இல்ல உங்க வீட்ல சித்தப்பா இருக்காங்க. உங்க அம்மாவையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுனா, உனக்கு கோவம் வருமா? வராதா? சொல்லுங்க மாப்பிள அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன அத்த இது? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே! உங்கள தப்பா பேசியிருப்பாங்க. கண்மணிய எதனா கேவலப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் நான் நெனச்சேன். இந்த மாரி விஷயம் நடந்தது எனக்கு தெரியலையே அத்த அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெரியாது மாப்பிள. அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணியும் அன்பு புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றது அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.